பேங்க்ல எவ்வளோ கூட்டம். ஐயோ சாமி, நின்று நின்று காலெல்லாம் வலிக்குது. அங்கே நின்னது பத்தாம பஸ்ல வேற நின்று நின்று காலெல்லாம் வலிக்குது. வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது. எப்படியோ பணம் கிடைச்சிச்சே. பில்லு பிடுங்கணும், சாப்பாடாக்கணும், மாட்டுக்கு கஞ்சி வைக்கணும். அப்பா புள்ள வேற பசிக்கும். என்ன பண்ணுச்சோ தெரியல. சாப்பாடு இருந்துச்சு, சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் தெரியல. காலெல்லாம் வேற நோவுதே. ஐயோ, அவர் வேற வெளியே வேலைக்கு போயிட்டு இருக்காரு. வரத்துக்கு வேற லேட் ஆகும். என்ன பண்றதோ? என்ன மாடெல்லாம் தண்ணி குடிச்சுன்னு இருக்குது. பசுமாடு குடிச்சிட்டு இருக்கு, சின்னவனு குடிச்சிட்டு இருக்கா. என்ன ஆச்சு? பாப்பா தான் வச்சிருப்பா. பாப்பா இட்லி கேட்டு 3 மாசம் ஆகுது. இப்பதான் என்னால வாங்கிட்டு வர முடிச்சு. உளுத்த பருப்ப இட்லி நாளைக்கு செஞ்சு கொடுத்துருவோம். என்ன கைய தூக்கவே முடியல. ஐயோ, எலும்பு அஞ்சிச்சு போலவே குத்துதே. என்ன கைய தூக்கவே முடியல. ஐயோ, எலும்பு அஞ்சிச்சு போலவே குத்துதே. அம்மா, அம்மாக்கு கண்ணுக்குட்டி தள்ளி கை உடைஞ்சிருச்சு. நீ கொஞ்சம் எந்திரி, நான் படுத்துக்கிறேன். என்னம்மா சொல்ற நீ? மெய்யல்மா பொய்யாமா? மெய்யல்மாமா? ஏய், எதுக்கு கத்துற? முதல் கம்முனு. பாக்குறவங்களுக்கு பாக்குறதுல குத்த மாதிரி கத்தின்னுக்கிற. கம்முனு முதல்ல. சரி சரி கம்முனுங்கிற. சொல்லு சொல்லு. போய் அப்பாக்கு போன் பண்ணி சொல்லு, கட்டு போட்டுன்னு போட்ட வந்து போ. சரி, நான் உடனே அப்பாக்கு போன் பண்ணி சொல்றேன். நீ படு படு. வா. இது இப்படி போட்டு இப்படி கீழே விழுந்து எப்படி படிக்கிறது? இப்படியே ஊதி ஊதி போட்டு குழம்புக்கு வேற எதுவுமே இல்லை. சரி, பண்ணக்கிறியாவது கிளின்னு போய் கடையலாம். என்ன பண்றது? போதுமா? சரியா போடுமா கீரை? நைட்டுக்கு காலையிலக்கும் போதும் தான் நினைக்கிறேன். இதை வேற கடியவே முடியலையே. எப்படின்னா ஒன்று குத்துவோம். கல்ச்சட்டி உடையாம இருந்தால் சரி. அரிசி கூட அரிக்க தெரியல. வாரி வாரி போட்டுப்போம். என்ன பண்ணுறது? சோறு வெந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வெந்துச்சா என்னவோ தெரியல. ஐயோ, சரி, முதல்ல பாதி நீஸ் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம், அப்புறமா வெடிக்கலாம். கை வேற பற்றிக்குது. அம்மா இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கியே விடலை.
இப்படியே ஒன்று வெடிச்சு தான் ஆகணும். எடுத்துன்னு போய் கொடுக்கலாமா, பசியாக இருப்பாங்க பாவம். உப்புக்குதா காரக்குதா தெரியல, ஏதோ ஒன்று போட்டேன். கம்மியாக இருந்தா மறுபடியும் போட்டுக்கலாம். குழம்பு ஊற்றிட்டு சரி வாய்க்கு சொல்லுன்னு மாங்காய் இருக்கட்டும். அம்மா ஏந்திருமா, சாப்பிடுவ. எழுமா மீதான்மா. அம்மா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குதுடா, நீ போய் சாப்பிடு போ. நாளையிலேருந்து அளவு போடும்போது என்னை கொஞ்சம் காமிச்சிட்டு போடு, என்னென்ன பொருளெல்லாம். போ. செம காரம். தொடப்ப கட்டியில் நான் சாணி வாரினாவே தொடப்பத்தை அஞ்சுன்றதுக்குள்ளே போட்டுட்டு என்னாண்ட வரலன்னா உனக்கு அதுலேயே அடி உழுன்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுது, சாணி வாரும்போது அதோட கஷ்டம் என்ன. அதுக்கு தான் என்ன வந்து திட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்ன பண்ணுறது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ நாம் தான் செஞ்சாகணும். ஆனால் ரொம்ப டயர்டாக ஆயிடுது. சாணி அள்ள கூட தெரியல, ஏதோ வந்த மாதிரி அள்ளி போடுறேன். இதை தூக்கின்னு வேற போகணுமே, தூக்க முடியாது. பாதியே இருக்கும் போது தூக்கிட்டு போகலாம். இடுப்பில் வேற நிற்க கூட மாட்டேங்குது. அது எப்படி தான் தூக்குறதோ தெரியல. தூக்கி பழகிருந்தா ஆயிருக்கும். இந்த மாடுங்களெல்லாம் வேற மேய்ச்சலுக்கு ஓட்டின்னு போனால் ஒன்றும் கூட நடக்க மாட்டேங்குது. எத்தனை ட்ரிப்பு திரியுது. ஏய் போங்க முன்னாடி போ. ஐயோ சரி, இதிலே கட்டி விடுவேன் இந்த கரம்புலையே. எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அறுத்துன்னு எங்கன்னா போயிட போகுது. பாப்பா, நீ ஒரு வேஷமும் உன் துணி ஒரு வேஷமும் தலை ஒரு வேஷமும் நீ நடி இந்த வேலை எல்லாம் செஞ்சுங்கிற. உன் அம்மாவுக்கு தெரிஞ்சு அப்படியே பொங்கிருமே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, எங்க அம்மாக்கு கை ஒஞ்சிட்டு இருக்குது, அதனாலதான் நான் செஞ்சுங்கிறேன் இந்த வேலையெல்லாம். அப்ப இனிமே நீ ஸ்கூலுக்கு போக மாட்டியா? ஸ்கூல் விட்டு நின்னுடுவியா வேலை செய்யறதுக்கு? இதுக்கு போய் யாருன்னா ஸ்கூல் விட்டு நிப்பாங்களா? இப்போ லீவ் தானே எனக்கு, மே மாசம். ஜூன் மாசம் ஸ்கூல் வச்சாலும் நான் வீட்டுல இருக்கிற வேலை கொல்லில இருக்கிற வேலை எல்லாம் செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போவேன். உங்க வீட்டுக்கு இருக்கிற வேலைய நான் செய்ய சொன்னாவே செய்ய மாட்டேன். நீயாவது செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போறதாவது போ, ஓடி வேலைய பாத்துக்கணும்.